வணக்கம் மக்களே. ஆதவ அர்ஜுனா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இன்டர்வியூ. நம்ம அதை இப்படி செதுக்கணும், கல்லில் செதுக்கணும் அந்த இன்டர்வியூ. வார்த்தைகளை, பொன்னான வார்த்தைகள். அந்த கட்சியை பேசுறதுக்கு பேர் போன கட்சி. வழக்கணங்கள், கிழக்கணங்கள், டொட்டோ, அந்த மாதிரி மியூசிக்கல் கட்சி. அது இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, வாயில மியூசிக் போடுற மியூசிக் கட்சியோட மியூசிக் பொறுப்பாளர் இல்லை, முக்கிய பொறுப்பாளர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஒரு கட்சியோட பிரச்சாரத்தில் 41 பேர் செத்துருக்காங்க. அந்த கட்சியோட ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன இன்டர்வியூ? மக்கள் இறந்துருக்காங்க, 16 நாள் காரியம் பண்ண போகிறாங்களாம். அது வரைக்கும் பேச மாட்டாங்களாம். அவங்க பேச மாட்டேன்னு சொல்கிறதுக்காக பேச வந்தவர் அவர். என்னவோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னா, வாயால் சொல்ல முடியாது, சும்மா உட்காந்து அதை பார்க்கலாம். அதை பார்ப்போம். இன்றைக்கு எங்கள் தலைவரும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, எங்கள் தோழர்களும் சரி, இந்த 16 நாள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள் இறந்த நாளையோட 14 நாள், 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோடு இருந்துகிட்டு இருக்கோம். உலக வரலாறுலேயே தான் கட்சி பிரச்சாரத்தில் 41 பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு காரியம் பண்ண போகிறோம், காரியம் வரைக்கும் பேச மாட்டோம்னு சொல்கிற ஒரே கட்சி, அறிவாளி கட்சி, ஆகச்சிறந்த கட்சி டிவிகே எனும் தற்குறிகள் சொல்லக்கூடாது. அதுக்கும் மேலே ஏதாவது வார்த்தை இருக்கார்? அதுக்கும் மேலே என்ன இருக்கு? இவர் தான் இருக்காரு. அதுக்கும் மேலே காரியம் பண்ண போகிறாங்களாம். 16 நாள் பேச முடியாத அளவுக்கு வலி அவங்களுக்கு. பேச முடியாது, அவங்களால பேச முடியாதுல்ல. ஆனால் பேஸ்கெட் பால் விளையாட தோணும். அது கையில் தான் வாய் பேசாது. இப்படி பாஸ்கெட் பாலை பேச முடியாத அளவுக்கு வலியா? ஏன் பேச முடியாது? அதாவது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட மக்கள், அவங்களோட உறவுகள் இறந்துருக்காங்க. ஆமாம், குடும்பத்தை சேர்ந்தவங்க செத்து போனா தான் அப்படியே வீட்டுக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஓடுறாங்க சல்லுன்னு. அதுவும் யாராவது கூட்டா கூட பார்க்காத, திரும்பி பார்க்காத, முதுகு காட்டுன்னு ஓடுன்னு ஒரு தலைவர் ஓடுவார். குடும்பத்தை சேர்ந்தவங்க செத்ததுக்கு, சாவுக்கு போகல, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அடிபட்டு இருந்தாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கல, அதெல்லாம் பண்ணலை. 16 நாள் காரியம் பண்ணுவாங்களோ அது வரைக்கும் பேச மாட்டாங்களாம். காரியம் பண்ணுறோம். டெல்லியில் போய் சரண்டர் கேம் விளாட்றீங்க, அதாவது சரண்டர் ஆகிற மாதிரி பாஸ்கெட் பால் கேம் விளாட்றீங்க. வீட்டில் உட்காந்து வீடியோ போடுறீங்க. பேச முடியாத அளவுக்கா பேசினாரு. சூப்பராக பேசினாரு நடிகர் விஜய், டிவிகே தலைவர். என்ன பேசினாரு? பேச முடியாத அளவுக்கு சிஎம் சார் வெயிட்டிங்னாரு. விட்டா எழுதி கொடுத்துதான் பேசியிருப்பாரு. சிஎம் சார் என்னென்ன வேணா பண்ணீங்க, யார் அடித்து பொறி கிளம்பி பூமி எதிருது, கண்ணில் தெரியுதோ மூக்கில் தெரியுதோ, எழுதி கொடுத்துனா பேசியிருப்பாரு. நீங்கள் அடித்தா அடி விழும், நான் அடித்தா தடி விழும், இடி விழும். அந்த மாதிரி டைலாக்குகள். காரியம் வரைக்கும் டைலாக் பேசலாம், வேற எதுவும் பேசக்கூடாது. பேச முடியாத அளவுக்கு வலி. சாவுக்கு போக மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க மாட்டாங்க, ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, தலைமறைவாவாங்க, டெல்லிக்கு போவாங்க, அங்கே இங்கே போவாங்க. ஆனால் பேசக்கூடாது. 16 நாள் பேசக்கூடாதுங்க. அதுதான் காரியம். என்ன காரியம் புரியலையே. செத்தவங்களில் ஒரு இஸ்லாமிய சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு காரியம் பண்ணுவீங்களா? காரியன்றது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது. செத்து போன ஒரு இஸ்லாமிய சகோதரி காரியம் பண்ணுவாங்களா? அவங்க குடும்பத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்களா? எனக்கு தெரியல. எல்லாருக்கும் காரியம் பண்ணுறாங்களாம். அதாவது டிவிக்கே எல்லாருக்குமான கட்சி. இதெல்லாம் பேசுறது வேஸ்ட்டு. அவர் தான் எதாவது சொல்கிறாரு 16 நாள் காரியம்னா அதுக்குன்னு ஒரு விளக்கம். இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. சரி, காரியம் பண்ணுவீங்க, எல்லாருக்கும் காரியம் பண்ணுவீங்க, கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். காரியம் பண்ணணும்னா நீங்கள் அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும்ல. மீசை யார் வைப்பா? மொட்டை யார் அடிப்பா? யார் வேட்டி கட்டு யார் நடப்பா? காரியம் பண்ணுறதுனா அதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மீசை வைப்பீங்களா? நடிகர் விஜய் மீசை வைப்பாரா? நடிகர் விஜய் மொட்டை அடிப்பாரா? மொட்டை அடித்தா சூப்பராக இருப்பார். துக்கத்தை காமிக்கணும்ல. துக்கத்தை எப்படி தெரியப்படுத்துவீங்க? 16 நாள் காரியம் செய்கிறீங்க, துக்கம் எப்படி வெளிப்படுத்துவீங்க? யார் மொட்டை அடிப்பா அதை சொல்லுங்கள். யார் விரதம் இருக்கா? விரதம் இருக்கணுமே. 16 நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் இறந்து போனாலும் நம்மளால் தாங்க முடியாது. அந்த 16 நாள் உயிர் போல வலி இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு. 41 பேர் செத்துருக்காங்க. அப்போ 41 நாள் சாப்பிடாம இருந்தீங்களா? தண்ணி மட்டும் குடிச்சிங்களா? அன்னைக்கு நைட்டே சாப்பிடவான்னு கூப்பிடுறீங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, துக்கத்தில் சிரிச்சிட்டு. துன்பத்திலும் சிரிங்கள். இவட்ட தான் கற்றுக்கணும். என்னங்க சிரிக்கிறீங்க? 16 நாள் காரியம், துக்கம், தொண்டை அடைக்கும், அடைக்கும். நீங்கள் சிரிச்சு நிற்கிறீங்க. பேஸ்கெட் பால் விளையாட போயிருக்கீங்க. 16 நாள் காரியம். சும்மா சொல்ல வேண்டியதான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. காரணம் ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டியதான். மக்களோட எமோஷன், அதாவது துக்கத்தை அனுசரிக்கிறாங்களா, துக்கமாக இருக்காங்களா, காரணம் கிடைக்கல.
சாவுக்கு போகல, அவங்க வீட்டுக்கு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கல, அவங்கள என்னன்னு கூட கேட்கல. ஆனால் வீட்டிலே நாங்கள் 16 நாள் காரியம். என்னப்பா சும்மா அதே சொல்லுகிறேன், நான் சொல்ல இன்டர்வியூன்ற பேரில் 350 தடவை 16 நாள் காரியம் முடிஞ்சோன்னு பேசுவோம், காரியம் முடிஞ்சோன்னு பார்ப்போம், காரியம். என்னையா மனுஷனையா நீங்களா? எதையா என்னையா பண்ணுறீங்க? உங்களை யார் கூட்டா பேசாமல் போக வேண்டி தானே? வீட்டுக்கு போய் எப்போ பாஸ்கெட் பால் விளாட்டு, வீட்டில் போய் கிரிக்கெட் விளாட்டு, அப்புறம் செஸ் போர்டு கேரம் போர்டுலாம் விளாட்டு வீட்டில் இருக்க வேண்டி தானே? பேசுகிற பேரில் அதாவது மக்கள் வந்து சொல்கிறான் 16 நாள் காரியம். அதான் தலைவர் வந்து அமைதியாக இருக்கார், வெயிட்டிங் சொல்லலை. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு இங்கே அந்த மாதிரிலாம் சொல்லலை. அதான் 16 நாளில் காரியம் இல்லைன்னா அதெல்லாம் சொல்லியிருப்பாரா தெரியல. வீடியோவில் அப்படி தானே பேசுனீங்க. பேச முடியாத அளவுக்கு துக்கம்னா பேசியாக இருக்கக்கூடாது. 16 நாள் காரியமா வெறி வருதுங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்கள பற்றி கொஞ்சமாவது கவலை இருக்கா? அந்த நாள் இவங்க பேசாத நாள் வந்து ஃபில் பண்ணுறாங்களாம் ஒரு காரணத்தை சொல்லி அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. நான் பேசலை, நான் உங்கள் தலைவரோட ரசிகங்க. கொஞ்சம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம். காரியம் முடிஞ்சதும் உண்மையை சொல்லுவீங்களா? காரியத்துக்கு உண்மைக்கு என்ன சம்பந்தம் புரியலையே. எப்படி காரியம் வரைக்கும் பேசாமல் இருப்பீங்கன்னா அது ஒரு விரதம்னு வச்சுக்கலாம், உண்ணாவிரதம் மாதிரி மௌன விரதம். காரியம் வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம்னா ஓகே, பேசுவீங்க ஆனால் உண்மை பேச மாட்டீங்களா? வீடியோ போடுறாருல உங்கள் ஆள், வீடியோ போட்டார்ல, வீடியோ போடலாம், வீடியோவில் பேசலாம், ஆனால் உண்மை பேசக்கூடாது. 16 நாள் வரைக்கும் உண்மை பேச மாட்டேன். காரியத்துக்கு உண்மைக்கு என்னையா சம்பந்தம்? ட்வீட் போடலாம், வீடியோ எடுக்கலாம், வெயிட்டிங்னு கத்தலாம், என்னையா இது வெறி வருது, நமக்கு டென்ஷன் ஆகுது. உண்மை பேச மாட்டாங்க. 16 நாள் வரைக்கும் உண்மை பேசக்கூடாது, சட்டம் இருக்குது. டிவிகேவின் கொள்கை. உண்மைக்கு காரியத்துக்கு என்னையா சம்பந்தம்? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? யாராவது வேற்றுக்க வாசியா இல்லை எங்கள் கிரகத்துலேருந்து வந்துட்டீங்களா? ஒன்றும் புரியலையே. காரியம் முடிகிற வரைக்கும் உண்மை சொல்லக்கூடாதா? அதுக்கப்புறம் தான் உண்மை பேசுவாங்க. அது வரைக்கும் உண்மை அடக்கும், உச்சாவை அடக்கும், ஆய அடக்கும். ஆனால் உண்மை எப்படி அடக்கிறது, அடக்குவது எப்படி என்று ஆதவ அர்ஜுனாவிடம் கேட்டுக்கொள்கிறோம். என்ன உண்மை? அதாவது ஊறப்பட்ட ட்ரோன் பறந்துச்சு, அந்த ஃபுட்டேஜில் யார்கிட்ட இருக்குன்ற உண்மையா? அந்த வண்டியில் சிசிடிவி கேமரா வச்சிங்களா, அதில் ரெக்கார்ட் பண்ண உண்மையா? இல்லை படத்துக்காகத்தான் அத்தனை ட்ரோன் பறந்துச்சு, அந்த ஃபுட்டேஜ் எடுத்து படத்தில் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம், அந்த உண்மையா? எந்த உண்மை அப்படின்னு நான் கேட்கல, வெளியே பேசுகிறாங்க. நான் உங்களை நம்புகிறேன். 16 நாள் துக்கத்தில் இருக்கிறீங்க பாருங்க. நீங்கள் நான் துக்கம், இந்த மாதிரி துக்கத்தை நான் பார்த்தே இல்லை. நானும் துக்கம், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினு கொட்டாய் விட்டுன்னு கொரட்டை விட்டுன்னு துக்கம் உள்ளுக்குள்ளே இருக்குதுங்க. என்ன கிரிக்கெட் விளாட போகிறேன், ஜாலியாக பேஸ்கெட் பால் விளாட்றேன், கோலி குண்டு விளாட்றேன், நானும் ஊர் சுற்றின்னு இருக்கிறோம் பசங்களோட. ஆனால் துக்கம் உள்ளுக்குள்ளே எனக்கு இருக்குது. ஏன்னா இவங்க சொல்ல நான் சொல்லக்கூடாதா? எனக்கு துக்கம். 41 பேர் இறந்துருக்காங்க, துக்கம். ஆனால் ஜாலியாக இருப்பேன் நான். இவர் இல்லை, இவர் உண்மையாக துக்கத்தில் இருக்காரு. என்ன துக்கம். எங்கள் தலைவர் என்ன உங்கள் தலைவர்? என்ன தலைவர்? ஆகுனா தலைவர் என்ன அடுத்த வீடியோ போட போகிறாரா? சொல்ல போகிறீங்களா? அனௌன்ஸ்மெண்ட் டேட் இருக்கா? ஆடியோ லான்ச் இருக்கா? புரியல. என்ன உங்கள் தலைவர்? எங்கள் தலைவர் எங்கள் கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி எங்கள் நிர்வாகிகளை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள். எங்கள் தலைவர் கட்சியின் மீது இபாண்டமாக கைது நடவடிக்கை. அவருக்கே தெரியாது என்ன பேசுகிறோம், நம்ம பேசுறதுல அர்த்தம் இருக்குதா? இல்லை. அவரோட கான்செப்ட் என்ன? 16 நாள் துக்கம். இவரோட பேச்சு இருக்குல்ல, ரெகுலராக எங்கள் கட்சிக்காரங்க எப்பவும் மேடையில் பேசுறது வழக்கணங்கள், இலக்கணங்கள், கொலக்கணங்கள், மால், ரொட்டி மால், அந்த மாதிரியான பேச்சு தான் எதுவும். என்ன இந்த பேச்சில் வித்தியாசம்னா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது வந்து சென்டென்ஸை மாற்றி போடணும். இது எதில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது மாற்றி யோசி, இவர் மாற்றி யோசிப்பார். எங்கள் தலைவர், அப்புறம் நாங்கள் துக்கம். 16 நாள் தலைவர் அழுகை, வெகுளி, சிரிப்பு, பாஸ்கெட் பால், கிரிக்கெட், நாங்கள் யார், நீங்கள் யார், வணக்கம், பத்திரிக்கையாளர், அப்படி தான் இருக்கும். நான் சொல்ல அப்படி தான் இருக்கும். கிருஷ்ணா அவலாஞ்சின்ற மாதிரி சொன்னது 16 நாள் அதே சொல்லியிருக்காரு. நான் சொல்லலைங்க, இந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் கட்டு. இப்போ தலைவர் சொல்லிட்டார்ல, அப்போ தலைவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவர் இதை சொல்லியிருக்காரு, அதை சொல்லியிருக்காரு, இதை பண்ண சொல்லியிருக்காரு, இதுவாக இருக்காரு, அதுவாக இருக்கிறாரு, வீட்டில் சோகமாக இருக்காரு, லைட்டாக தண்ணி குடிச்சுன்னா அப்படியே தூங்குறாரு, அப்படி சொல்லணும். அப்போ இவங்க தலைவர் கட்டு. வேற டாபிக். இப்போ கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இந்த இழப்பையும் இந்த வலியையும் கட்டு. இந்த இழப்பையும் இந்த வலியையும். அடுத்தது வந்து வேற. இப்போ இந்த இழப்பையும் இந்த வலியையும் எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களால் ஏற்றுக்க முடியவில்லை, அது எங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டு இப்படி ஏதாவது கண்டினியூ பண்ணும். ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும். இந்த இழப்பையும் இந்த வலியும். அடுத்து கேளுங்களேன். இந்த இழப்பையும் இந்த வலியையும் நாங்கள் அமைதியாக எங்கள் மக்களோடு இருக்கும் பொழுது இந்த இழப்பையும் இந்த வலியையும் நாங்கள் எங்கள் மக்களோடு அமைதியாக இருக்கும்போது.
அப்போ இந்த வலியும் இந்த என்ன இது புரியலையே, என்ன இது இந்த வலி இந்த இழப்பு, நாங்கள் எங்கள் மக்களோட அமைதியாக இருந்தோம். தெரியாது அந்த கட்சியை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சி, சென்டென்ஸ் மிஸ்டேக் கட்சி, பேச தெரியாத கட்சி, வெகுளி கட்சி, வாய் வராத கட்சி, அந்த மாதிரி பல அடைமொழிகள், பாராட்டுகள். இந்த இழப்பையும் இந்த வலியும் நாங்கள் மக்களோடு இருந்தீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. மக்களோடு எப்போ இருந்தீங்க? பிரச்சனை நடந்துச்சு, 41 பேர் இறந்தாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அப்போ இருந்தீங்களா மக்களோடு? ஹாஸ்பிட்டலில் இல்லை. இல்லை தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்களா? இல்லை ஆம்புலன்ஸ் ஓட்டினீங்களா? இல்லை. இல்லை இறந்த அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்களா? இல்லை. இல்லை அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டில் போயிருந்தீங்களா? இல்லை. இல்லை அதுக்கு அடுத்த நாள் போனீங்களா? இல்லை. இப்போ வரைக்கும் போய் பார்த்தீங்களா? இல்லை. வீட்டில் உட்காந்து எல்லாரும் முன்னாடி வீடியோ போட்டிங்களா? எல்லாரும் போய் நேரில் பார்த்தீங்களா? இல்லை. வீடியோ காலில் பார்த்தீங்க, அது மக்களோட இருக்கிறதா? எத்தனை நாள் கழிச்சு? 10-12 நாள் கழிச்சு. என்ன மக்களோட, எப்போ மக்களோட இருந்தீங்க? டெல்லியில் இருக்கிறாங்க மக்கள், டெல்லியில் போய் பாஸ்கெட் பால் அவங்க ஆடியன்ஸாக வந்துட்டாங்க எல்லாரும், மக்கள்லாம். அதான் மக்களோட இருந்தது. டெல்லியிலையா? எங்கே இருந்தீங்க மக்களோட? பனையூர்லையா? பனையூர்லையா 41 பேர் இறந்தாங்க? பனையூர்ல தலைவர் இருக்காரு, மக்களோட எங்கே இருந்தார்? அவர் மனசு மக்களோட இருக்கு. 16 நாள் காரியம் வரைக்கும் மனசை மட்டும் அனுப்புவார், உடம்பு இங்கே இருக்கும். ஏன்னா 16 நாள் காரியம் வரைக்கும் மக்களோடு மனது வந்தது 7 மணி நேரம் லேட்டு, அதுக்கு ஒரு பதில் இல்லை. உண்மையை 16 நாள் வரைக்கும் சொல்லக்கூடாது. இப்போ மக்களோட இருந்தீங்களா? மக்களோட இருந்தீங்களா? ஏற்றுக்கவே முடியலையே. அமைதியாக மக்களோட இருந்தீங்களா? நீங்கள் சத்தமாக கூட மக்களோட இல்லை, கத்தின்னு கூட மக்களோட இல்லை. மக்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? 41 பேர் இறந்தாங்க. புஷி ஆனந்த்னு ஒருத்தர், எவ்வளோ முக்கியமான ஒருத்தர், ஆளே காணோம், மாயமாக மறைஞ்சிட்டாரா? 16 நாள் வரைக்கும் மாய மந்திர வித்தைக்காரன் மறைஞ்சிட்டாரு. இதான் மக்களோட இருக்கிறதா? சரி, எந்த மக்களோட அவர் இருக்காரு? புஷி ஆனந்த் இப்போ எந்த மக்களோட இருக்கிறாரு? விஜய் பனையூர் மக்களோட இருக்காரு, நீங்கள் டெல்லி மக்களோட இருக்கீங்க. புஷி ஆனந்த் எங்கே இருக்காரு? மக்களோட இருக்கிறீங்க சொல்கிறதுக்கு மனசாட்சி வேணாமா அப்படின்னு வெளியே கேட்குறாங்க. நான் கேட்கல, உங்கள் மனசு மக்களோட இருக்குதுன்னு எனக்கு தெரியும். 16 நாள் வரைக்கும் எங்கள் தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். போராட்டமா? என்ன போராட்டம் புரியலையே. 16 நாள் அமைதியாக இருக்கும் போராட்டம், காரியம் முடியும் வரை உண்மை சொல்லாத போராட்டம், அப்படி வச்சுக்கலாமா? பேஸ்கெட் பால் விளையாடும் போராட்டம், அதுவும் டெல்லியில். இல்லை சரண்டர் ஆகும் போராட்டம், ஐயா நாங்கள் சரண்டர், எங்களை காப்பாற்றுங்க போராட்டம், நாங்கள் விளையாடுவோம், நீங்கள் இல்லை. இல்லை தலைமறைவு போராட்டமா? இல்லைன்னா வீடியோ கால் போராட்டமா? வீடியோ கால் பண்ணி அந்த போராட்டம், இல்லை வீடியோ வெளியிடுற போராட்டமா? இல்லைன்னா 5 கோரிக்கைகள் போராட்டம். 5 கோரிக்கைகள், மக்களை பார்க்கறதுக்கு நாங்கள் 5 கோரிக்கைகள் வச்சுருக்கோம், அது ஒரு போராட்டம். அந்த கோரிக்கையில் மக்கள் எங்கிட்ட வரக்கூடாது, ஆடியன்ஸ் வரக்கூடாது, ரசிகர்கள் வரக்கூடாது, ப்ரெஸ்ஸு வரக்கூடாது, ஐடி கார்டோட அந்த மக்கள் வரணும், 1 கிலோமீட்டர் சுற்றளவில் யாரும் இருக்கக்கூடாது, அது ஒரு விதமான போராட்டம். தெரியாது போராட்டம், நீதி வேண்டி போராட்டம், இதுதான் அந்த போராட்டம். என்ன போராட்டம் புரியலையே. இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் கிருஷ்ணா விளாஞ்சி 16 நாள் காரியம், அந்த போராட்டமா? என்ன போராட்டம்? ப்ரெஸ் மீட்டில் ஒரு கோர்வையாக பேச தெரியாத போராட்டம் அப்படி சொல்லலாமா? என்ன எதோ பேசினுக்கிறீங்க. எங்கள் தலைவர் அன்னைக்கு காலையில் மாலையில் வீடியோ கேம், பாஸ்கெட் பால், என்னையா இது? கோர்வையாக ஒரு வார்த்தை கூட பேசலை, அதுவும் ஒரு போராட்டம். அதுதான் போராட்டம். போராட்ட குணம் உடைய டிவிகேவின் முக்கியமான பொறுப்பில் இருக்குது. டிவிகேவே போராட்ட குணம். போராட்டம்னா அவன்கிட்ட தான் கேட்கணும். என்ன போராட்டம்? 41 பேர் இறந்தா சீக்கிரமாக யார் வீட்டுக்கு போகிறான்ற போராட்டம். வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்து அழுதுரு. இப்போ இந்த படம் பார்த்துருப்பீங்களா, துள்ளுவதோ இளமை? இல்லை, துள்ளாத மனமும் துள்ளும்ல, அப்படி பாத்ரூமில் உட்காந்து அழுவுற மனுஷன், வெளியே காமிச்சிக்க மாட்டேன். அந்த மாதிரி அவருக்கு பழகி போச்சு. அந்த போராட்டம் வீட்டில் போய் அழுகுற போராட்டமா? எனக்கு புரியல. நான் அப்படி பேச மாட்டேன், ஏன்னா நான் உங்கள் தொண்டை, உங்களோட விசுவாசி. எனக்கு விஜய்னா உயிர். அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் நானா, கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் விஜய் ரசிகன் நான் பேச மாட்டேங்க. வெளியே பேசுகிறாங்க, எனக்கு கோவம் வருது. அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர்னா பாத்ரூமில் உட்காந்தாவே வரும். அதை விட ஒரு ஆள் கிச்சன்லேயே படுத்து தூங்குற போராட்டம். ராஜ்மோகன் கிச்சன் மோகன் ஆகிட்டார். நான் சொல்லாது, வெளியே சொன்னாங்க எனக்கு கோவம் வருது. ராஜ்மோகன் ரொம்ப பிடிக்கும். கிச்சன்லேயே இருக்கிறாங்க, கிச்சனில் தூங்கும் போராட்டம், வீட்டை விட்டு வெளியே வராத போராட்டம். எத்தனை போராட்டம், விதவிதமான போராட்டம். இதுதான் போராட்டம். நீதிக்காக பல விதமாக போராடுற டிவிக்கே கூட நான் இருக்கேன், எப்பவுமே நான் இருப்பேன். நான் தான் உங்களுக்கு இது எது? ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி. நீதி என்ன நீதி? கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸு? சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. சிபிஐ வந்தால் என்ன நடக்கும்னு இவர் சொல்லியிருப்பாரு. கொடுத்ததே காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. லேட் ஆக்குறதுக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் சொல்ல, சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா சொன்னது யார் தெரியுமா? டிவிகேவின் தலைவர் வார்த்தை விஜய். வார்த்தையால் விளையாடும் வார்த்தை ஜாலங்கள் மிக்க வார்த்தை தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. அது சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு.
அது சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? அப்படியா? உங்க கொள்கை எதிர்கிட்டே இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அவங்க கிட்டே போய் நீங்க வந்து சிபிஐக்கு மாத்துங்க, இதுக்கு மாத்துங்க நீங்க கேட்குறீங்க. அவங்க கேட்கல. வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. விஜயோ ஆதவ அர்ஜுனாவோ கேஸ் போடலை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க போட்டாங்க. அவங்கள போட்டாங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. படுப்பாவிங்க, நீங்க என்ன போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. யாரு? இந்த ட்ரைப்ஸ்ல கரிகாலனும் அரவிந்தும் நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேஸ் கொடுத்தாருல ஒருத்தர், அவர்கிட்ட இன்டர்வியூ. ஏங்க நீங்களே கேஸ் கொடுத்தீங்க? இல்லை நான் கொடுக்கலங்க, நான் எதுவும் பண்ணலான்றாரு. அந்த வக்கீல் பேர் தெரியுமா? உங்க கூட வாதாடுற உங்க வக்கீல் பேர் தெரியுமா? வக்கீலா அப்படின்னா யாருன்னே தெரியாதுன்றாரு. சரி, என்ன தாங்க எப்படி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா, இரட்டை இலை கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கையெழுத்து போட வச்சுக்கிறாரு. ஆமாம், உங்களுக்கும் ரெட்டை இலைக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு அவங்க ஓடியாந்து உங்களுக்காக வேலை செய்கிறாங்க? அது வேலை வாங்கி தரேன்னு பொய்யா கையெழுத்து வாங்கி உங்களுக்காக ஏன் வழக்கு போடணும்? ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லுகிறோம், நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா சேர போகிறோம், ஒன்றா சேர்றதுக்கு தான் கட்சியை ஆரம்பித்தோன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லுகிறோம். யாரும் கேட்கல. உங்களுக்காக அவங்க உழைக்கிறாங்க கடுமையாக, ரொம்ப உண்மையாக. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், ஒரு கையெழுத்தை மட்டும் போடுங்க, அட்வொகேட்டை நான் ரெடி பண்ணுறேன், சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போகிறோன்னு இரட்டை இலை கட்சிக்காரங்க செஞ்சுருக்காங்க இவங்களுக்காக. ஏன்னா ஏன் உங்களுக்கு புரியணும். அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும், அறிவு இல்லாதவங்களுக்கு தெரியும். தெரியும். இவர் என்னென்னமோ பேசுகிறப்ப நான் பேசக்கூடாதா? எடப்பாடி பழனிசாமி ஐயா பிரச்சாரம் பண்ணுறப்ப அவங்க கட்சிக்காரரு அவங்க டிஷர்ட் சட்டையை போட்டுக்கின்னு டிவிக்கே கொடி ஆட்டுறாங்க. அப்படியே இலகுவா ஆட்டுவோம் டிவிக்கே கொடி ஆட்டுவோம். அதை பார்த்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போகிறது. வந்துட்டாங்க. சந்தோஷத்தை பார்க்கணுமே அந்த மூஞ்சில. வெகுளியான மனுஷன், வெகுளி மனுஷன் மூஞ்சில இன்னசென்ட்டான அந்த சந்தோஷம். வந்துட்டாங்களே கூட்டணிக்குன்னு. அவங்க கட்சிக்காரரு டிவிக்கே கொடி ஆட்டுறப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கு அவ்வளோ சந்தோஷம். 41 பேர் செத்துருக்காங்க, டிவிக்கே பிரச்சாரத்தில் செத்துருக்காங்க. அதை பற்றிலாம் கவலை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்க கொடி இவங்க கட்சி கூட்டத்தில் ஆடுறதை பார்த்தோன்னே சந்தோஷம் வருது. என்னங்க இது, எதுக்கு இங்கே ஆட்டுறீங்க? 41 பேர் இறந்துருக்காங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க, அப்புறமா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படி சொன்னாரா? அவர் ரெடியாக இருக்காரு. வாங்க, அதுக்காக தான் வெயிட்டிங்க. யார் செத்தான்னா யார் வாழ்ந்தா என்ன, எங்காலே அனுப்பிச்சு நாங்கள் வழக்கு போட சொல்லுவோம், நாங்களே கொடி ஆட்டிட்டு அதை நாங்களே என்ஜாய் பண்ணுவோம், நாங்களே கூட்டணிக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம். 41 பேர் இறந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆள், முன்னாள் சிஎம். சந்தோஷப்படலாமா? ஐயா எடப்பாடி ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் சந்தோஷப்படுறீங்க? அவங்களுக்கு என்ன தகுதி இது உங்கள் கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பல எலெக்ஷனை பார்த்து ஜெயிச்சிருக்காங்களா? நல்லா சூப்பராக அடுக்குமொழியில் பேசுவாங்களா? எதுவும் கிடையாது. உண்மையை பேசுவாங்களா? எதுவும் கிடையாது. ஏதாவது பிரச்சனை நிற்பாங்களா? ஃபஸ்ட்டு ஓடுவாங்க. அப்போ அதுவும் கிடையாது. அப்போ என்ன தகுதி? இல்லை ஒருவேளை தவழ தகுதி இருக்கா? அதுவும் இருக்கானா வரும் தெரியும், ஃப்யூச்சரில் தெரியும். தவழறது ஒரு தகுதிங்க. ஏன் தகுதி அது? நான் தவழும் இல்லை, தவழ்ந்து போவேன் எல்லா இடத்துக்கும். என்ன சொன்னேன்? நான் யாரையும் சொல்ல. தவழ தகுதி எனக்கு இருக்குது. என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, ஆனால் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஐயா சந்தோஷப்படுறாரு, கூட்டணிக்கு ரெடியாக இருக்காரு. எங்கேயோ போய் ஐயா கிட்ட போயிட்டேன். நான் இப்போ 16 நாள் அந்த காரியத்துக்கு வர மறுபடியும் இப்போ பேசினேருப்போம். இன்பிட்வீன் கேப்பில் ஒருத்தன் வணக்கம் சொல்லுவான். ஆரம்பத்தில் வணக்கம் சொல்லலாம், எல்லாருக்கும் வணக்கம், பணிவான வணக்கம், உங்களை சந்திச்சல சந்தோஷம் அப்படின்னு இன்டர்வியூ ஆரம்பத்தில் சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இல்லை போகிறப்ப முடிகிறப்ப சந்தோஷங்க வரங்க பாய் சொன்னால் பரவாயில்ல. இன்பிட்வீன் கேப்பில் சென்டர் ஆஃப் த இன்டர்வியூவில் எல்லாருக்கும் வணக்கம், அதுவும் பணிவான வணக்கம். எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகையாளருக்கு பணிவான வணக்கம். ஒரு காமெடி, சந்தான காமெடியில் ஊர்வசி அம்மா இருப்பாங்க, வணக்கம் போட்டுனே இருப்பாங்க. அந்த மாதிரி வணக்கம் போடுறாரு கிருஷ்ணா. 16 நாள் காரியம், அப்புறம் அதுக்கு தான் ஒரு வேற இதில் வணக்கம். 16 நாள் காரியம், வணக்கம். 16 நாள் காரியம், துக்கம், தொண்டை அடைக்கும், ஆஹா ஓஹோ. நான் சொல்ல, அவர் பேசியிருக்காரு அப்படி. 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே உடனே ஒன்றும் நடக்காது. ஸ்கிரிப்ட் வரணும், பேசணும். பேசுகிறாரான்னு பார்ப்பாரு. பேசலை, எதுவும் நடக்கலைன்னா எங்கள் 16 நாள் தாங்க முடிஞ்சுது, 30 படைக்க வேணாமா? எங்கள் சொந்தக்காரங்க, என் குடும்பம், என் மக்கள் 30 படைக்கணும். 30 படைக்கிற வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம். 30 படைக்கிற வரைக்கும் உண்மை பேச மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம், வெளியே வர மாட்டோம், தலைமறைவாக இருப்போம். 30 முக்கியங்க. அப்போ 30 முடிஞ்சுன்னா அது வரைக்கும் பேசலாம். தேவசம் கொண்டாடுங்க, ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லையா? ஒரு வருஷம் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எதுவும் கிடையாது, அது வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்பேங்க. தீபாவளி பொங்கலே கிடையாது, எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. பேசிடுவோமா, மக்களுக்காக வந்துடுமா? ஸ்கிரிப்ட் வரணும், வர்ற வரைக்கும், பேசுகிற வரைக்கும், அந்த இது வர்ற வரைக்கும், அதாவது இவங்களோட அந்த போராட்டம் தீர்ற வரைக்கும் அவங்க எனக்கு தெரிலங்க. என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு கட்சிக்காரங்க 41 பேர் இறந்துருக்காங்க. அது எதனால் இறந்தாங்க, அவங்க சைடில் என்ன காரணம் இருக்குது, அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையா, அவங்க என்னென்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அதுக்கு சாவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இவங்க தான் காரணம், இது நடக்குது அது நடக்குது, நாங்கள் இதை பண்ணணும் விளக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக
14 நாள் காரியம், அது வரைக்கும் பேச மாட்டேன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் டைம் இவர். நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்புறம் இப்படி சொல்கிறப்ப 30 கொண்டாடுவாங்கன்னு மக்கள் கேட்கலாம். அவங்க கேட்குறத நான் பேசுகிறேன். எங்கள் வீட்டாண்ட ஒரு டீ கிடக்குது, மாணவரே பேசுகிறாங்க, ஒரு 4 பேர் உட்காந்து காதில் வாங்க முடியல ஐயா. அதை நான் என்னோட துக்கத்தை, என்னோட ஏக்கத்தை, என்னால் அப்படி கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை வீடியோ மூலமா கக்கிறேன். நீங்கள் வீடியோ மூலமா சிஎம் சார் சொல்லலாம், நான் வீடியோ மூலமா டீ கல்ல பேசக்கூடாதா? இது நியாயமாகுது? அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழி மிகுந்த நாட்களோடு நாங்கள் சென்றுட்டு இருக்கோம். வழி மிகுந்த நாட்களோடு சென்று கொண்டு இருக்காங்க. எங்க டூருக்கு புஷியானது எங்கே போனாரு தெரியல, அவரை தேடி நிற்கிறாங்க. எங்கே போயிட்டாரு தெரியல, வழியோடு போயிட்டாருங்க அவர். அப்படியே அந்த வழியோடு, அந்த மக்களோட வழியோடு அப்படியே போயிட்டார். இன்னொருத்தர் ராஜ்மோகன் கிச்சனுக்கு போயிட்டார் வழியோட, வீட்டை விட்டே வெளில வரல. அவர் வரமாட்டார், ஏன்னா அவர் வழியோட, அவர் மக்களோட வழியோட போய். இவர் டெல்லி போயிட்டார் பேஸ்கெட் பால் விளையாட, விளையாடி முடிச்சுட்டு இப்போ தான் வந்தார். இப்பயும் வழி இருந்துச்சுன்னா மறுபடியும் வேற எங்கேயாவது கொல்கத்தா போய் பேஸ்கெட் பால் எங்கேயாவது விளையாட வேண்டியதான். பேஸ்கெட் பால், சரண்டர் கேமு, வழியோட போயிருக்காங்க. வழியோட இன்னொருத்தர் வழியோட 4 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறாரு. 4 நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டார், இன்னும் வீடியோ வரல. வீடியோ கால் பேசுவார். வழியோட சென்று கொண்டு இருக்காங்க. அப்படி 14 நாள் முடிஞ்சவொடனே மற்றதை பேசுவோம். மறுபடியும் 16 நாள் இதே தாங்க ஃபுல்லாக. 16 நாள் மற்றதுனா என்ன மற்றது பேசுவீங்க? இது வரைக்கும் என்ன பேசி கீச்சிட்டிங்க, இதுக்கு மேலே மற்றது பேசுறதுக்குன்னு வெளியே கேட்குறானுங்க. கடுமையான கோவம் வருது. அப்படி பேசக்கூடாதுங்க, நாகரிகமாக பேசுங்க. வெளியே எப்போ பேசுனாலும் நாகரிகத்தோடு பேசுங்க. இன்னும் இவங்களை பார்த்தா என்ன கேவலமாக தெரியுது, வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறீங்க. மற்றதுனா என்ன ஐயா? அவங்க கேட்குற மாதிரி மற்றதுனா என்ன? இது வரைக்கும் என்ன பேசிட்டீங்க? மற்றது பேசுவோம். மற்றது சொன்னால் பேசுவோம். மற்றது என்னென்ன சொல்கிறாங்களோ மற்றது. மனசாட்சி இருக்கா? 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்தை பற்றி யோசிச்சிங்களா? அவங்க வழியை பற்றி யோசிச்சிங்களா? வந்தீங்க 16 நாள் காரியன்றீங்க. இது நியாயமா? அந்த மக்களோட வழி என்ன, அவங்க வேதனை என்ன? 41 பேர் இறந்துருக்காங்களே, அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தால் கூட ஒரு நியாயம் இருந்தது. அமைதியாக இருக்காங்க, அப்படியே ஓட்டாங்க, அப்படியே கட்சியை கழிச்சிட்டாங்க. துக்கத்தில் ஒரு மனுஷன் கிச்சனில் படுத்துருக்காங்கல்ல, அவனை மாதிரி துக்கத்திலே கிச்சனில் படுத்துனுக்குறாங்க அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் பேசுகின்ற பேரில் 16 நாள் காரியம், அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம், உண்மையை பேசுவோம், பேசாமல் இருப்போம், மௌன விரதம், உண்ணாவிரதம். என்ன இது அநியாயமாகுது? இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த 41 குடும்பத்தை பற்றி யாருமே யோசிக்கல, அதை வச்சு அரசியல். செக். இப்பொழுது எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? அதை சொல்ல மாட்டாங்க ஆளு, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தலைவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியாது, ஏன்னா சொல்லலை. ஏன்னா நாங்கள் தான் எழுதி கொடுத்து சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுவார்? அடுத்த ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். என்ன எமோஷனோட பேசணும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார். அதை தான் சொல்லியிருப்பாருன்னு வெளியே பேசுகிறாங்க. நான் பேசலை. என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்கள். என்ன சொன்னார்? 16 நாள் துக்கம் கடைப்பிடிக்க சொன்னார், விரதம் இருக்க சொன்னார், காரியம் பண்ண சொன்னார். அதானே சொன்னார். நானும் அதானே சொல்கிறேன். இதில் நான் தப்பு இருக்குது. காரியம் பண்ணு, நல்லா பண்ணுங்க காரியம். பேஸ்கெட் பால் விளாட்டு டெல்லிக்கு போயிட்டு ஊராக சுற்றிட்டு வீடியோ போட்டு வீடியோ காலில் வந்துட்டு காரியம் பண்ணுங்க. நல்லா சாப்பிட்டு ஊரை சுற்றிட்டு ஜாலியாக இருந்துட்டு நான் இருக்கேன். எனக்கு பொறுப்பு இருக்குதா எங்கேயாவது? செக். மனுஷனா நான் என்ன நினச்சா, நான் ஒரு விஜய் ரசிகர், என்னை அப்படியே நானே ஒன்றும் பண்ணிக்க முடியாது. விஜய் ரசிகராக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ரொம்ப நன்றி. 16 நாள் காரியம் முடிஞ்சவொடனே நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உண்மைகளும் நாங்கள் சொல்லுவோம். 16 நாள் காரியம் முடிஞ்சிட்டு உண்மை சொல்லுவாங்க. காரியம் வரைக்கும் உண்மை சொல்லக்கூடாதுன்னு இதுங்க. அதாவது கடவுள் சொல்லிடுறாரு, காரியத்துக்கு முன்னாடி உண்மை சொல்லக்கூடாது, காரியம் முடிஞ்சதும் உண்மை சொல்லணும். 16 நாள் ஒரு விஷயத்த கூர்வையாக பேச தெரியல, அர்த்தமாக ஒரு சென்டென்ஸ் பேச தெரியல. 16 நாள் காரியன்றீங்க. கொடுமையாக இருக்குது. இறந்தவங்கள போய் பார்க்கல, அவங்க கூட நிற்கல, அவங்க என்ன ஆனால் இங்கே கேடு கட்டாங்கன்னு தெரியாமல் போய் ஃபுட்பாலோ இதுதான் பேஸ்கெட் பால் விளாட்டு வரீங்க. இதில் ஒருத்தர் வீடியோ போடுறாரு, வீடியோ காலில் வர்றாரு, இங்கேருந்து பனையூருக்கு போகிறாரு, பனையூர்லேருந்து அந்த வீட்டுக்கு வர்றாரு. இதில் 16 நாள் காரியம் முடிஞ்ச பிறகு உண்மை பேசுவீங்களா? அப்படியாப்பட்ட உண்மையாக வேணாங்க அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. எனக்கு வேணும், எனக்கு உண்மை வேணுங்க. உண்மைக்காக வாங்குறேன் நான். உங்களை மாதிரி உண்மை, நேர்மை, பஞ்ச் டயலாக், அதான் என் வாழ்க்கை.